ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறாங்க. கூடவே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பள்ளி கரப்பாம்பூச்சிக்கு உண்டான டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் நம்ம சாரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. சாரீ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா சாரீலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருங்க. அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. பவுட்ரு சேர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் பவுட்ரு படுற மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது அப்படியே அந்த சேரீயில் வந்து வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ இந்த சேரீ எடுத்தாலும் சரிங்க, இந்த சேரீலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. பீர்வாலையும் வந்து நல்லா ஒரு வாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் வெளியே போயிட்டு வந்து அப்படியே கழட்டி வச்சோன்னா சில சமயங்களில் ரொம்ப கருத்து போன மாதிரி ஆயிருங்க. வேர்வை தண்ணி பட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அந்த நகை மேலே கொஞ்சமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அந்த பவுடரை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி இருக்குங்க. நகை கொஞ்சம் கூட வந்து கருத்து போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது கொஞ்சம் கூட கலரே மாறாதுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க. கண்ணாடி நம்ம என்ன தான் வந்து தொடச்சி வச்சாலும் சில சமயங்களில் கண்ணாடி அப்படியே வந்து கலர் டல்லான மாதிரி ஆகுங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி மேலே கொஞ்சமாக வந்து பவுட்ரு போட்டு விட்டுங்க. போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வந்து துடைச்சிடுங்க. இந்த மாதிரி துடைக்கும்போது கண்ணாடி நல்லாவே ஷைனிங்காக பாலிஷ் ஆன மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ துடைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி போர்வையெல்லாம் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருவாங்க. போர்வையில் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் ஒரு மாதிரி வாசம் அடிக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாஸ்க் எடுத்துகிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், அந்த மாஸ்கில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்க அந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பவுட்ரு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து மாஸ்க் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா மடித்து எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே அந்த பெட்ஷீட்குள்ளே வந்து வச்சிடலாங்க. இப்படி பெட் கவரில் வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட்லேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கரப்பாம்பூச்சிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த பேக்கிங் சோடா தான் சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து நான் பேக்கிங் சோடா சேர்க்குறேங்க. இதில் முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பேக்கிங் சோடா எந்த அளவுக்கு சேர்க்குறீங்க அதே அளவுக்கு வந்து பவுடரும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ரெமெடி தாங்க. கண்டிப்பாக இதோட வாசத்துக்கே வந்து பல்லி ஆகட்டும் கரப்பாம்பூச்சி ஆகட்டும் ஒன்று கூட உங்கள் வீட்டு பக்கம் வராதுங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் கூட வினிகர் சேர்த்துக்கலாங்க.
பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த பால்ஸை வந்து நம்மளுக்கு பள்ளி கரப்பான்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அடுப்புக்கு கீழே வந்து கரப்பான்பூச்சி பள்ளியெல்லாம் அதிகமாக நடமாடுங்க. அதனால் அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுறலாங்க. பாருங்கள் இப்போ அடுப்புக்கு கீழே ஒன்று வச்சு விட்டாச்சுங்க. அதே மாதிரி நம்ம வாஷ் பேசனில் எப்பயுமே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. பாத்திரங்கள் ஒரு சிங்க்கு வாஷ் பேசன்லாம் எல்லாத்துலேயும் வந்து போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்றேங்க. நீங்கள் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து வாயில் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் பார்த்து பத்திரமா எடுத்து வைங்க. அவங்களுக்கு கைக்கு எட்டாத மாதிரி எடுத்து வைங்க. அதே மாதிரி இந்த ஜன்னல் ஓரங்கள்லேயும் வந்து பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுறேங்க. அதே மாதிரி பாத்ரூம் சிங்க்லேயும் வந்து ஒன்று போட்டு விட்டுக்கலாங்க. கண்டிப்பாக இதோட வாசத்துக்கு பூச்சிக எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரே ஒரு உருண்டை வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது இதுவும் சேர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம கலந்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சுங்க. இந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு மேலே இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த திண்டு கீழே எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாங்க. இதோட வாசத்துக்கே பள்ளி கரப்பான்பூச்சி எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பள்ளி தொந்தரவு கரப்பான்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த கதவு ஓரங்கள்லாம் பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஜன்னல் ஓரங்கள்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.